மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீது உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார் திமுக எம்பி கனிமொழி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக எம்பிக்கள் நாகரிகமற்றவர்கள் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியிருந்தார். இது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தர்மேந்திர பிரதான் மீது உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். அந்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீது தற்பொழுது திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு கட்சித் தலைவர் கனிமொழி தற்பொழுது உரிமை மீறல் நோட்டீஸை வழங்கியுள்ளார். மக்களவையினுடைய சபாநாயகருக்கு அவர் எழுதியுள்ள அந்த நோட்டீஸில் மத்திய அமைச்சருடைய அந்த ஒரு கருத்து என்பது தன்னை மிகவும் பாதித்துள்ளது என்ற ஒரு கருத்தை முன்வைத்துள்ளார். ஒரு அமைச்சராகவும் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராகவும் இருந்து கொண்டு அவையினுடைய மாண்பை இழிவுபடுத்தும் வகையில் அவர் செயல்பட்டுள்ளது மிகவும் கண்டிக்கத்தக்கது. எனவே அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த ஒரு கருத்தில் முன்வைத்துள்ளார். மிக முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் எம்பிக்களையும் இழிவுபடுத்தும் வகையில் அவர் பேசியது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்களையும் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் எம்பிக்களையும் மிக முக்கியமாக நாகரீகமற்றவர்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து அவர் பேசியுள்ளார். தவறான செய்திகளையும் அவையில் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்ற ஒரு பல்வேறு குற்றச்சாட்டுகளை அந்த நோட்டீஸில் தற்பொழுது கனிமொழி மக்களவை சபாநாயகருக்கு எழுதியுள்ள நோட்டீஸில் குறிப்பிட்டுள்ளார். மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் ஒரு பெண் எம்பியாக தான் மிகவும் இழிவுபடுத்தப்பட்டுள்ளேன் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் கனிமொழியினுடைய அந்த உரிமை மீறல் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக மத்திய கல்வித்துறை அமைச்சருக்கு மீது உரிய நடவடிக்கை என்பது எடுக்கப்பட வேண்டும். அவையினுடைய மாண்பை பாதுகாக்கும் வகையில் இந்த ஒரு நடவடிக்கை என்பது இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளையும் அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த நோட்டீஸ் என்பது திமுக மட்டுமல்லாமல் மக்களவையினுடைய இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய அனைத்து எம்பிக்களுடைய கையெழுத்தும் பெறப்பட்டு தற்பொழுது மக்களவையுடைய சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நந்தா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.